Taste the Daily. சென்னையில் போதையில் கார் கண்ணாடிகளை அடித்து உடைத்த ரவுடி உட்பட இருவர் சிக்கினர். வியாசர்பாடி மேல்பட்டி பொன்னப்பன் தெருவில் வசிக்கும் ராதாமோகன் தனது புதிய காரை அருகே உள்ள பேருந்து நிறுத்தம் அருகே நிறுத்தியிருந்த நிலையில் அந்த காரின் முன்பக்க மற்றும் பின்பக்க கண்ணாடிகள் அடித்து உடைக்கப்பட்டன. இதில் ரவுடி முருகன், நாகராஜ் ஆகிய இருவர் போதையில் காரை அடித்து உடைத்து ரகளையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இருவரும் சிக்கிய நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் தலைநகர் சென்னை போதையின் பிடியில் தள்ளாடுவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்திற்கு மேலாக அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக தண்ணீர் வசதியின்றியும் மின்சாதனங்களை இயக்க முடியாமலும் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் மாணவர்கள், வேலைக்கு செல்வோர் என பலரும் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. கணக்கு வழக்கில்லாமல் மின் கட்டணங்களை உயர்த்தும் விடிய அரசின் மின் வாரியத்துறைக்கு தடையில்லா மின்சாரத்தை வழங்க முடியாதா என பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த மங்கலம்பேட்டை பேரூராட்சியில் 7 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் இல்லாததால் நள்ளிரவில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நீண்ட நேரமாக மின்சாரம் இல்லாதது குறித்து மின்வாரிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டால் அலட்சியமாக பதிலளித்ததாக மக்கள் தெரிவித்தனர். மின்சாரம் இல்லாததால் இரவு தூங்க முடியாமல் அவதியடைந்த மக்கள் விருத்தாச்சலம் உளுந்தூர்பேட்டை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். காற்று, மழை என எதுவுமே இல்லாத போது கூட விடிய அரசின் மின்வாரியம் மின்சாரத்தை துண்டிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டினர். 6 மணிக்கு போன கரண்ட் மணி 10 ஆகுது. இதுவரைக்கும் கரண்ட் வரல. எங்க ஊர்ல மழையும் கிடையாது, காத்தும் கிடையாது. ஆனா கரண்ட் இல்ல. எதுக்காக காரணம் கேட்டா சொல்ல மாட்டாங்க. ஈவிலையும் பல தடவை போன் பண்ணி கேட்டா போனையும் எடுக்க மாட்டாங்க. யார்கிட்ட கேட்டாலும் 10 நிமிஷம் 20 நிமிஷம் அரை மணி நேரம் சொல்றாங்க. ஆனா கரண்ட் வந்த பாடு கிடையாது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைச்சாலை வழியாக வத்தலகுண்டு நோக்கி சென்ற டேங்கர் லாரி பண்ணைக்காடு பகுதியில் இருந்து சென்ற மினி லாரியின் பின்புறம் மோதியதில் 2 லாரிகளும் சுமார் 200 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் டேங்கர் லாரி ஓட்டுநர் உயிரிழந்த நிலையில் பள்ளத்தில் சிக்கி தவித்த உதவியாளர்களை சக லாரி ஓட்டுநர்கள் மீட்டனர். விடிய அரசு இப்பகுதியில் போதிய போக்குவரத்து காவலர்களை அமர்த்தி தொடர் விபத்துகளை தடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தினர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே உறவினர்களுடன் ஆடு மாடு மேய்க்க சென்ற 2 சிறுமிகள் ஏரியில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெங்கலம் கிராமத்தை சேர்ந்த புஷ்பா, கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த செல்வகனி ஆகிய சிறுமிகள் காலாண்டு விடுமுறை என்பதால் உறவினர்களுடன் ஆடு மாடு மேய்க்க வெங்கலம் பெரிய ஏரிக்கு சென்றனர். அங்கு தண்ணீரில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமிகள் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். தமிழக அரசு துறைகளில் ஏராளமான காலி பணியிடங்கள் இருந்தபோதிலும் குறைவான இடங்களுக்கே தேர்வுகள் நடத்தப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தமிழக அரசு துறைகளில் காலியாக உள்ள 645 இடங்களுக்கு சுமார் 5,53,000 தேர்வர்கள் குரூப் 2 தேர்வு எழுதினர். 4.5 லட்சம் காலி பணியிடங்கள் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் தெரிவித்து வரும் நிலையில் மிக குறைந்த காலி பணியிடங்களுக்கே ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தேர்வு நடத்துவதாகவும் காலி இடங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து வேலைவாய்ப்புகளையும் அதிகரிக்க விடிய அரசுக்கு தேர்வர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.